அண்மைச் செய்தி. அமைச்சர் ரமேஷ் பற்றி பொய் தகவல்களை பரப்புவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். அமைச்சர் ரமேஷ் உறவினர் பெயரில் பழனி அடிவாரத்தில் 100 கோடி மதிப்பிலான சொத்தை தனிநபர்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்ததாக தகவல்கள் பரவி வந்த நிலையில் அதற்கு அமைச்சர் ரமேஷ் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அப்படி யாரும் தனக்கு உறவினர்கள் இல்லை என்றும் அமைச்சர் ரமேஷுக்கு எல்லளவும் சம்பந்தமில்லாத விடயத்தில் அவரது பெயரை தொடர்புபடுத்தி பேசுபவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பழனி அடிவாரம் தண்டபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான நிலத்தை சில தனியார் நபர்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்ததை எதிர்த்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சட்ட ரீதியிலான மற்றும் காவல்துறை விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், நிலம் தொடர்பான சில வழக்குகள் இருப்பதை மேற்கோள் காட்டி இந்த நிலத்தை யார் பதிய சொல்லி கேட்டாலும் அதனை செய்யக்கூடாது என்று ஏற்கனவே பழனி இணை ஆணையர் மூலம் பலமுறை சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு கடிதங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அனைத்து நடவடிக்கைகளையும் சட்டத்துக்கு உட்பட்டு துரிதமாக எடுக்கப்படும் போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அமைச்சர் ரமேஷ் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில சில கட்சிகளை சார்ந்த சமூக வலைதள பக்கங்கள் மற்றும் ஊடகங்கள்ல தகவல்கள் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றத்துல ஈடுபட்டவர்கள் அமைச்சர்களின் உறவினர்கள் என்றும், அமைச்சருக்கு தெரிந்தேதான் இந்த குற்றம் நடந்தது என்றும், தனக்கு எல்லளவும் சம்பந்தம் இல்லாத விடயத்தில் அமைச்சரின் பெயரை பொய்யாக இணைத்து பரப்புபவர்கள் மீதும் சமூக வலைதள கணக்குகள் மீதும் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க காவல்துறையினரிடம் அமைச்சர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும், அமைச்சருடைய பெயரை பொய்யாக இந்த மாதிரி இது போன்று இணைத்து தகவல்களை பரப்புபவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் பொய் செய்தி பரப்பியவர்கள் மீதும் இனி பரப்புவோர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.